இப்போ பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் டாக் அபவுட் சீசன் 3 மாதிரி இல்லப்பா, சீசன் 3 மாதிரி நிறைய. உங்களோட இதுல ஒண்ணு மீரா மிதுனுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடிருப்பீங்க, ஏய் அழகிய மீரா, அழகிய மீரா உன் தலையில நாரா, உன் தலையில நாரா. அதெல்லாம் இப்ப பார்க்கும் போதும் இட் வாஸ் லைக் அவ்வளவு சிரிப்பா இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து நம்ம தர்ஷன் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. நீங்க டக்குன்னு என்னதமா சொல்றீங்க, நீ பாத்ரூம் போனா நான் கக்காவா உற்சாவா. அது அந்த டைம்ல அந்த ஜோனே வேற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா. அது நீங்க ரொம்ப ஸ்பான்டேனிட்டியா இருந்தீங்க. அப்பப்ப அந்த நீங்க கொடுக்குற ரைமிங் டைமிங். ஸோ அந்த கவின் எப்பயுமே உள்ள அப்படியே தான் இருப்பாரா? இப்பயும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா இடத்துலயும் வருவாரா? ஆமா ஆமா. அது எண்ட் ஆஃப் தி டே இப்போ நான் என்னோட எனக்கு என்ன நான் என்ன அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். அது டெஃபினட்டாக மாறாது. மேபி இடத்துக்கு தகுந்த இல்லை சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி அது ஆல்டர் ஆகலாமே தவிர எண்ட் ஆஃப் தி டே ஏன்னா எதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துச்சோ, எதெல்லாம் என்ன ஆக்டிவாக வச்சுருக்கோ அதெல்லாம் என்றைக்குமே நான் விட்டுறவே கூடாது.